இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து அதாவது இந்த 100%லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 4% தான் வந்து வெற்றிக்கான வாய்ப்பை தேடி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, முதல் மாதம் வந்து நான் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கேன் சார். 2வது மாதம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். 3வது மாதம் ப்ராஃபிட்டில் இருக்கேன். தொடர்ந்து 3 மாதங்களாக நான் வந்து ப்ராஃபிட்டை நோக்கி பயணிக்கிறேன். எனக்கு வந்து ட்ரேடிங் வந்துடுச்சு. நான் வந்து ட்ரேடிங்கை அடுத்த லெவல் கொண்டு போகிறேன். ரொம்ப நல்ல விஷயம். சரியாக பண்ணுறீங்க. ஆனால் இங்கே 3வது மாதம் 4வது மாதம் ட்ரேட் பண்ண சொல்ல என்னென்னா, உங்களுக்குள்ளே ஒரு சின்ன தலகன் வரும். அதாவது எனக்கு எல்லாம் ட்ரேடிங் வந்துடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பொசிஷன் சைஸை வந்து மாற்றிடுவீங்க. நீங்கள் உங்களோட ரிஸ்க் எடுக்கிற திறமை வந்து மிஸ்பேலன்ஸ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற செட்டப் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நல்ல விஷயம் தான், தப்பில்லை. உங்களுக்கான நல்ல செட்டப் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, என்ன தான் நல்ல செட்டப்பாக இருந்தாலும் அந்த செட்டப் வந்து 100% வந்து உறுதி கிடையாது. அதாவது 100% வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் கிடையாது. மேபி 80லேருந்து 70% தான் உங்களுக்கு அந்த வெற்றிக்கான வாய்ப்புகள் வரும். ஆனால் அந்த 20% எப்போ உங்களுக்கு ரிஸ்க்கு கொடுக்கும் அப்படின்ற விஷயம் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி உங்களுடைய ரிஸ்க்கை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். எந்த ட்ரேடும் வந்து அதில் இந்த ட்ரேடில் நமக்கு 20% ரிஸ்க் இருக்குது அப்படின்ற உணர்ந்து அந்த கேபிட்டலில் அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகணும். நீங்கள் ஒரு வேளை ஒரு ₹100 போடுற இடத்துல நமக்கு ட்ரேடிங் வந்துடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, ஒரு ₹1000 போட்டு ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அன்றைக்கின்ற தேதியில் வந்து அந்த 20% ரிஸ்க்கை வந்து உங்களுக்கு அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா, இந்த 3 மாதம் என்ன சம்பாரிச்சிங்களோ அந்த ப்ராஃபிட்டை அந்த ஒரு நாளில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரிஸ்க்கை வந்து பெருசு பண்ணாதீங்க. நீங்கள் எத்தனை நாட்களான எவ்வளோனா சம்பாதிங்க, வேணான்னு சொல்ல வரல. ஆனால் அந்த சம்பாதிக்கிறதுல பணத்தில் 1% 2% ரிஸ்க் அப்படின்றதுல கவனம் செலுத்திட்டே வாங்க. எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல. ஓகே.